ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளேயர் அக்கவுண்ட் லெவலில் எபிசோட் 42 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடும் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவை தாக்க வந்திருக்கோம்ல, அதுக்கு முன்னாடி ஈகோஸ் கிட்ட அவன் கேட்டிருப்பான், ஆமா இதுங்க இன்னும் ஏஞ்சல்ஸா? பார்க்கும் போது அப்படி தெரியல, ஏன்னா இதுங்க வித்தியாசமான ஏஞ்சலா இருக்கு. இதை பார்க்கும் போது ஏஞ்சல் மாதிரி தான் தெரியுது, ஆனா இதுங்க நிறையவும் இருக்கு. இப்பனா இதுங்க ஸ்ட்ராங்கா இருக்குமா என்ன? இந்த ஏஞ்சல்ஸை பார்க்கும் போதே உனக்கு தெரியலையா, நார்மலா இருக்க ஏஞ்சல்ஸை விட இதுங்க பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சாதாரணமான மாஸ்டரை கொல்ற மாதிரி இதுங்களை கொல்ல முடியாது. அது உண்மைதான் லோ. எலிசா, நீ என்ன யோசிக்கிற? எலிசாவும் லோ சொன்ன விஷயத்துக்கு அக்ரி ஆகுது. அதே மாதிரிதான் அதுக்கும் ஃபீல் ஆகுதான். அம்மா என்ன ஆச்சு எலி, நீ இப்பெல்லாம் அவளைக்கும் நிறையவே பேசதே இல்ல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ கொஞ்சமாச்சும் பேசுவ, ஆனா இப்போ அதை விடவும் ரொம்ப கம்மியா தான் பேசுறியே. அதை பத்தி அங்க கேட்கும் போதும் அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு தான் அங்க எலிசா சொல்றான். சரி, ஏதோ ஒண்ணு, இந்த மாஸ்டர்ஸை கொன்னக்கப்புறம் அந்த விஷயத்த பத்தி நம்ம பேசலாம். அதனால அந்த ஏஞ்சல் மாதிரி இருக்கிற மாஸ்டர்ஸ் அவன் செம்ம வேகமா விட்டுறான். ஆனா அதுங்க கிட்டயும் ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்வாட் இருக்கு, அதை வச்சு அது பிளாக் பண்ணு. உன்னால பிளாக் பண்ண முடியுதோ? சரி ரெயின், இப்படி இவன் கத்த அங்க பயங்கர வேகமா அது கடிச்சு கொதற ஆரம்பிக்குது. இதே மாதிரி அந்த ஏஞ்சலோட கதையும் முடியுது. ஆனா ஒண்ணு போனா ஏகப்பட்டதுன்னு பின்னாடி அப்படியே பறந்து எல்லா ஏஞ்சலும் ரெயினை தாக்குது. அங்க கிம்மும் சொல்றான், பறக்கிற விஷயங்க கூட டீல் பண்றது ரொம்ப அனோயிங்கான விஷயம். நம்மளுக்கு கொண்டு விங்ஸ் இருந்தா அது ரொம்ப நல்லா இருக்கும். மாஸ்டர், இது பர்ஃபெக்டான டைம்னு நினைக்கிறேன். என்னோட நியூ பவரை நீங்க எதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது? என்னது, உன்னோட நியூ பவரா? ஆமா மாஸ்டர், இந்த மாதிரி டைம்ல நம்ம அதை பண்ணலாம். ரீசெண்டா தான் நம்ம லோ அவேக்கன் ஆச்சு. அங்க ஏகப்பட்ட புது பவர்ஸ் எல்லாம் நம்ம லோக்கு வந்திருக்கு. இப்போ நான் சொல்றேன், இந்த பவர் இது என் ஒரிஜினல் ஸ்டென்ட் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. அதுல ஒரு 10% கூட இந்த பவர் கிடையவே கிடையாது. சரி லோ, அப்புறம் என்ன, நம்ம ஒரு கை பாத்திர வேண்டியதான். இதுக்கப்புறம் தான் லோ கிட்ட என்னென்ன நியூவான ஸ்கில் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. லோவால அப்சர்வ் பண்ண முடியும், ஸ்பிரிட்ஸை கம்பைன் பண்ண முடியும், ஆம்பிளிஃபை பண்ண முடியும், சமன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த நம்ம லோவால பண்ண முடியும். எவ்வளோ விஷயம் இருக்கு. அடே லோ, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றது? அங்க அந்த ஏஞ்சல் மாதிரி இருக்கிற அந்த மாஸ்டர்ஸும் விடாம நம்மளால தாக்கிங்கன்னே இருக்கா. இதனால அதுங்களை தாக்கிட்டு அப்படியே தள்ளி போயிடறான். ஆனா அந்த இடத்துலயும் அதுங்க விடாம அப்படியே தாக்கிங்கன்னே இருக்கு. ட்ரெயினை லாக்கெட்டுக்குள்ளேயே அவன் திரும்பவும் வர வச்சுட்டான். பர்னாட், சீக்கிரமா டேமேஜ் வெளிப்பத்து. அங்க இப்படி இவன் சொன்னோடனே ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஏற்படுது. இதனால நிறையவே ஏஞ்சலும் அழிஞ்சு போகுது. ஆனா இன்னமும் அங்க நிறையவே ஏஞ்சல் இருக்கதா செய்த. என்ன பண்ண இருக்கீங்க? சீக்கிரம் என்னோட புது எபிலிட்டி சமன், அதை நீங்க பயன்படுத்துங்க. சரி, இது ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்புறேன். அங்க சமன் இப்படின்னு இவன் சொல்ல அங்க சிஸ்டம் வழியா சமனிங் ஆக்டிவேட் ஆகுது. இது வரைக்கும் நம்ம லோ யார் யார கொன்னுச்சோ இல்ல கேனபிலிசம் பண்ணிருக்கோம்ல, ஈகோவா யார் யாரு லோ கிட்ட இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே நம்ம ஹீரோவால அங்க சமன் பண்ண முடியுது. திடீர்னு ஒரு டார்க்கான ஆறு அப்படியே அங்க முன்னாடி போகுது. ஒரு மிகப்பெரிய உருவமும் அந்த ஏஞ்சல் மாதிரி இருக்கிற அந்த டீமன்ஸ் அப்படியே புடிச்சு நசுக்க ஆரம்பிக்குது. அந்த உருவத்தால ஒரு சில செகண்ட்ஸ்லயே 4-5 ஏஞ்சலை கொல்ல முடியுது. அப்புறம் தான் கிம்முக்கும் அங்க ஞாபகம் வருது, இதுக்கு முன்னாடியே ஒரு மாஸ்டரை இவன் கொண்டு இருப்பான். அந்த மாஸ்டர் தான் இது. அப்படியே அவன் முன்னாடி பாக்குறான், இன்னமும் ஒரு 2 பேர் இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, அயன் கில்ட் அப்போ ஒரு 2 பேரு சண்டை போடுறதுக்கு வந்திருப்பாங்களே, அவங்க 2 பேரும் எந்த பொண்ணுனால அவங்களும் இங்க சமன் ஆயிட்டாங்க. ஏஞ்சலும் ரோட்ஸோட வயிற்றுலயே கத்தியா இருக்குது. ஆனா அதனால ரோட்ஸுக்கு எதுவுமே ஆகல. ரோட்ஸ் பயங்கரமா அடிச்சு அதை கொல்ல ஆரம்பிச்சிடறான். கூடவே மிங்கும் அங்க இருக்கிற மாஸ்டர்ஸை கொல்றான். இதை பார்க்கும் போது நம்ம கிம்முக்கு அங்க தெரியுது, இவங்க 2 பேரும் வேற யாரும் இல்ல, ரோட்ஸும் மிங்கு தானே. சரி, என்னால சும்மா இங்க இருக்க முடியாது, நானும் ஒரு கை பார்க்க வேண்டியதான். அந்த பெரிய மாஸ்டர் ஏஞ்சலை பிடிக்கும் போது இதை ஒரு வாய்ப்பா வச்சு நம்மால எல்லாத்தையுமே கொண்டுறான். அதுங்களை கொன்னக்கப்புறம் இங்க பாரு, இந்த அளவுக்கு நிறையவே ஸ்வாடெல்லாம் இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்ச இந்த வித்தியாசமான ஏஞ்சல்லாம் எந்த போனக்கப்புறம் ஒரு ஸ்வாடா மாறிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த விஷயத்த பத்தி நம்ம எலிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எலி, நான் கூட அப்புறமா பேசணும். ஏன்னா இந்த வித்தியாசமான இடத்த பத்தி லோவை கம்பேர் பண்ணா உனக்கு நிறைய விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா மாஸ்டர், இப்போ நீங்க இருக்குது ஏஞ்சல் ஆஃப் பிரின்ஸ்டம் அப்படின்னு ஒரு இடம் தான். இப்போ நீங்க சண்டை போட்ட ஒரு ஏஞ்சலும் இதுக்கு முன்னாடி ஒரு ஹை ரேங்கிங் ஏஞ்சலா இருந்துச்சு. அதுங்க எல்லாருமே அபேண்டன் ஆன ஏஞ்சல் தான். இதுக்கு முன்னாடி இந்த இடத்த காட் பண்ணவங்க தான் இவங்க எல்லாருமே. அப்போ எலிசா, நீ சொல்றபடி பார்த்தா இந்த இடம் இது பிரின்ஸ்டமா? இல்ல மாஸ்டர், அது ஒன்றும் இல்ல. இந்த இடம் ஏஞ்சல் எல்லாத்துக்குமே ஒரு கிரேவியார்டு மாதிரி தான். எனக்கும் இப்பதான் எல்லா விஷயமும் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அவங்கள பத்தியும் அவங்களோட டியூட்டிஸ பத்தியும். என்னது, என்ன எலி சொல்ற? என்னது, அவங்களோட டியூட்டியா?
இப்படி நம்மால சொல்லும் போது அந்த இடத்துல எலி பயங்கரமா க்ளோ ஆகுறா. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த க்ளோனால திடீர்னு நம்ம எலிசா அவ கையில இருந்து காணோம். ஆமா, இங்க என்ன ஆச்சு எலி, நீ எங்க போன? ஆனா எலிய காணோம். அவன் எலிய அங்க தேடுறான். பின்னாடி வேற யாரோ ஒருத்தங்க வராங்க. மாஸ்டர் பின்னாடி பாருங்க, பின்னாடி இருக்க அந்த விஷயத்த நீங்க பாத்தீங்களா? பின்னாடி ஒரு ஏஞ்சல் வரா. நம்ம ஹீரோ அவளை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாவறான். போனா எலி, இது நீதானா? இப்படி இவன் சொல்லும் போது அந்த ஏஞ்சலும் அவங்க சொல்லுது, சரி உன்னோட ட்ரையலை இப்ப ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அந்த ஏஞ்சலும் சொல்லுது. நம்ம ஹீரோக்கா அங்க ஒண்ணுமே புரியல. ஆமா, நீ எலியா? என்னோட எலிசாவா நீ? மாஸ்டர் அவளை பாருங்க, ஏன் தெரியல, பழக்கத்தை விட அவ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கா. எலிசா அது இருக்கட்டும், என்ன ட்ரையல்னு எதை மீன் பண்ணி நீ சொல்ற? ஃபர்ஸ்ட் நீ கீழே வா, நம்ம ஒன்னா உட்காந்து பேசலாம். கேட்கும் போது லோ பயங்கரமா கத்துது. அடே பைத்தியம், சீக்கிரம் தப்பிடா. நம்ம லோ இப்படி சொன்னனால ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ தப்பிக்கிறான். இல்லனா அவ்வளவுதான், அங்கே அவனோட கதை முடிஞ்சிருக்கும். ஆமா, எலிசாக்கு என்ன ஆச்சு? எதுக்காக என்ன தாக்கணும்? இந்த எக்ஸ்ப்ளோஷன் எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குன்னா அந்த அட்டாக் பட்டன் தான் அவ்வளவுதான், நம்ம ஹீரோவோட கதையே அங்க முடிஞ்சிருக்கும். எனக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக எலிசா என்ன தாக்கணும்? எல்லாம் ஏஞ்சலோட டியூட்டியும் இதுதான், என்னோட டியூட்டியும் இதுதான். என்னோட டியூட்டி அது என்னன்னு தெரியுமா? டிஸ்போசல், அதை நான் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கொடூரமா அங்க சொல்லினவரா. அங்க பர்னாட்டுக்கும் ஒண்ணுமே புரியல. ஆமா மாஸ்டர், என்ன ஆச்சு அவங்களுக்கு? எதுக்காக அவங்க வியடா நடந்துக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு எலிசா அவளா இல்லன்னு நினைக்கிறேன். திரும்பவும் எலிசா ஒரு தண்டர் அட்டாக் பண்றா. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு நம்ம எலிசா பக்கத்துல அவன் போயிடறான். ஆனா அதுக்குள்ள அவ திரும்ப ஒரு தண்டர் அட்டாக் பண்றா. அதோட இம்பாக்ட்னால ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஏற்படுது. நம்ம ஹீரோ தள்ளி விழுறான். அட கிம்மு, உனக்கு இன்னுமா புரியல? அவ நம்மளை ஏமாத்திட்டா. எனக்கு அப்பயே தெரியும் இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு. அதே மாதிரி நம்ம எலி பண்ணிட்டா பாரு. இவன் எதுக்காக இந்த அளவுக்கு கோவமா இருக்கான்னு என்னால புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க எல்லாருமே ஒன்னா இருந்தோம். ஆனா இப்போ அவ எங்களையே தாக்குறா. என்ன ஆச்சுன்னு எனக்கு சத்தியமா புரியல. அந்த இடத்துல திரும்ப வானத்தை நோக்கி கை காட்டுறா. அங்க திரும்ப ஒரு பயங்கரமான தண்டர் அட்டாக் அங்க பார்த்து. அட மாஸ்டர், என்ன பண்ணிருக்கீங்க? தப்பிக்கும் போது உங்களோட டெத் அதை பயன்படுத்துங்க. அது மூலமா அவளை அமைதியாக்க முடியும். சீக்கிரமா அதை பண்ணுங்க. லோ, எனக்கு நல்லாவே புரியுது நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு. இந்த மாதிரி டைம்ல நம்ம எமோஷனல் ஆக கூடாது. அந்த இடத்துல திரும்ப அட்டாக் படலான்னு வரும். திரும்ப ரிஃப்ளெக்ட், அந்த அட்டாக் அவன் பயன்படுத்துறான். அதனால அந்த அட்டாக் நாலா பக்கமும் அப்படியே பரவுது. இதே மாதிரி அவ கண்ணா பின்னான்னு தண்டர் அட்டாக்க பயன்படுத்தினா கண்டிப்பா என்னால கிட்ட நெருங்க முடியாது. என்னாலையும் பறக்க முடியல. அவ லாங் ரேஞ்ச் அட்டாக்கா தூரத்துல இருந்து பண்ணிக்கினே இருக்கா. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நான் இதை தான் பயன்படுத்தணும். சமன் அப்படின்னு அந்த பெரிய மாஸ்டர் அவன் சமன் பண்றான். ஆனா நம்ம எலியோட பவர் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஒரு சில செகண்ட்ஸ்லயே அந்த மாஸ்டரோட கதையை அவன் முச்சறான். ஆமா, எலிசாவோட பவர் அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அட இப்பதான் எனக்கு புரியுது, உன்னோட பவர் டார்க்னா அவளோட பவர் அப்படியே லைட். ரெண்டுமே ஆப்போசிட்டான பவர். அதனால தான் அவளுக்கு எதுவுமே ஆகல. இல்ல மாஸ்டர், அப்படி ஒன்னும் இல்ல. ஏன்னா இவ ஒரு பெரிய ஏஞ்சல். இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த சின்ன ஏஞ்சல் அவங்க மேல என்னோட பவர் ஒர்க் ஆகும். ஆனா இவளோட டிவைன் பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால தான் இந்த பவர் அங்க ஒர்க்கே ஆகல. அப்பனா நீங்க ஏன் டெத்தை பயன்படுத்த கூடாது? ஏன்னா டெத்து அது நீங்க நினைக்கிற மாதிரி என்னோட பவர்லயே ரொம்ப வித்தியாசமான பவர். அது கண்டிப்பா அவளை எதிர்த்து ஒர்க் ஆகும். அங்க லோ டெத்தை பயன்படுத்த சொல்றது. ஆனா நம்ம கிம்மா அங்க கத்தி கத்தி சொல்றான், எலிசா உனக்கு தெரியலையா? இது நான் தான் உன்னோட மாஸ்டர். இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்னா இருந்தோமே, உனக்கு தெரியலையா என்ன நான் யாருன்னு? ஆனா இப்படி இவன் கத்தும் போது ஒரு லைட்னிங் அப்படியே நம்ம ஹீரோ மேல பாயுத. இதனால நம்ம கிம்மோட நிலைமை மோசமாயிது. அட முட்டாள், நான் அப்பயே சொன்னேன். அவன் கேட்க மாட்டான். இந்த மாதிரி டைம்ல அப்படியெல்லாம் சொன்னா எதுவுமே வேலைக்கு ஆகாது. நீ போக்கஸை இழக்காத. நீ என்னதான் அவகிட்ட பேச ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா எந்த விஷயமும் மாறாது. சரி, நீ சொல்றது எனக்கு புரியுது. அப்படி பார்த்தா நான் என்னதான் பண்றது? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, எலிசாவை கொன்று. ஏன்னா உனக்கே நல்லாவே தெரியும் இதை தாண்டி வேற வழியே இல்ல. அதனால நீ இதை பண்ணணும். ஆனா உனக்கு தெரியும்ல? ஆமா, எனக்கு தெரியும் தான். இருந்தாலும் நல்லா யோசி. லார்டா இருக்கிற காட்லி ஸ்வார்டு அப்படி இருக்கும் போது உன்னால தோக்கடிக்க முடியாம ஜெயிக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால நான் சொல்ற விஷயத்த இப்பயே பண்ணு, அவளை கொன்று. அப்படி நீ கொல்லாம விட்டா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும். ஏன்னா அவளை கொன்னுட்டா இந்த இடத்தோட ட்ரையல் அது பாஸ் ஆயிடும். இதுவே நீ போயிட்டா அவ்வளவுதான். உன் கூட நானும் லிங்க் ஆயிருக்கேன். அது போக அந்த வயசானவரு, நம்ம ரெயின், பர்னாட்டு, அந்த கிளவுஸ், உன்கிட்ட இருக்கிற அந்த ஷூ எல்லாருமே போயிடுவாங்க. அது உனக்கு ஓகே தானா? அப்போனா என்கிட்ட வேற வழி இல்லையா? நான் என்னோட எலிசாவை கொல்லணுமா? இந்த இடத்துல ரெண்டு பேருமே அவங்களோட பவரை ஏத்துறாங்க. நம்ம ஹீரோ அவனோட ஈகோஸை பயன்படுத்தி சம வேகமா அது முன்னாடி போய் தாக்குறான். ஆனா தாக்க வரும்போது அங்க எலிசாவோட கண்ணை பாக்குறான். அங்க ஏன் தெரியல மாஸ்டர் அப்படின்னு ஒரு வாய்ஸ் நம்ம கிம்முக்கு அங்க கேக்குது. இதனால நம்ம கிம்மு தாக்காம அப்படியே நிப்பானா. அந்த இடத்துல எலிசா அப்படியே கத்திய வச்சு நெஞ்சிலேயே இறக்கிறான். இதனாலேயே வயசானவருக்கு அவரோட இதயத்துல ஏதோ குத்துனா எப்படி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. பயங்கரமா ஒரு கத்துறாரு.
ஆமா, எனக்கு என்ன ஆச்சு? அப்பனா இதுக்கு காரணம் நம்ம கிம்முக்கு ஏதோ ஒன்று ஆகுதா என்ன? இப்படி அவரு மொத்தமா மயங்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அங்க குத்துன குத்துல அவன் அப்படியே தரையில விழுறான். லோவும் சரி போனாட்டும் சரி மாஸ்டர்னு பயங்கரமா கத்துறாங்க. அங்க இப்படி நம்மளால கீழே இருக்கும் போதுதான் எலிசாவோட கண் அங்க நார்மல் ஆகுது. அப்புறம் தான் அவளுக்கு ரியலைஸே ஆகுது, அதாவது அவ என்ன பண்ணான்னு. அட மாஸ்டர், உங்களை நான் கொன்னுட்டேனா இப்படின்னு இவ ஆச்சரியமாவ. இங்கே இந்த எபிசோட முடியுது. நம்ம ஹீரோ என்ன உண்மையிலேயே இறந்து போயிட்டானா எதுவும் நம்மளுக்கு தெரியல. ஸோ எல்லாத்துக்கான பதிலும் நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் நம்மளுக்கு தெரியும். அவ்வளோதான், இன்னமும் ஒரே ஒரு எபிசோட் தான் இந்த சீசன் 1 மொத்தமாக கம்ப்ளீட் ஆகுது. ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.